தேசிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து திமுக அரசு எதிர்த்து வரக்கூடிய நேரத்தில் தமிழக கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை எதெல்லாம் சொல்லுதோ அதற்கு நேர் ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க. சரி, அவர் கருத்து அது. ஒருத்தருக்கு இதுல 9ல் வரணுங்க, அப்பதான் சரியா வரும் அப்படிம்பாரு. ஒருத்தருக்கு 7ஆம் கிளாஸ்ல வந்தா தான் சரியா வரும்பாரு. இது ஆளாளுக்கு சொல்வதெல்லாம் கருணை அடிப்படையில் கொண்டு வந்திருக்கு. அதான் நான் சொல்றேன், முறைப்படி பார்த்தீங்கன்னா செய்யணும். ஆனா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதனால எல்லாத்துக்கும் பொருந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் எல்லாத்துக்கும் ஒரு நிலைப்பாடு எடுங்க. பாஸ்னா பாஸ் தான், இதுதான் நியாயம். ஒருத்தன் திறமைக்கு தான் அதை போடுறீங்க. எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டா, இப்ப 8, 10, 12 இருக்குல்ல, இந்த பரீட்சை திருத்துறவங்களுக்கு 1ஆம் கிளாஸுக்கு பொருந்து, 3ஆம் கிளாஸுக்கு பொருந்து, 6க்கு பொருந்து, 7க்கு பொருந்து, எல்லாத்துக்குமே பொருந்தும். மாற்றுக்குரல் நேயர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஜெயினுல் அப்தீன் அவர்கள் நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தேசிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து திமுக அரசு எதிர்த்து வரக்கூடிய நேரத்தில் தமிழக கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை எதெல்லாம் சொல்லுதோ அதற்கு நேர் ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த 3 அதாவது 3ஆவது படிக்கிறவங்க, 5ஆவது படிக்கிறவங்க, இந்த இவங்களுக்குலாம் பப்ளிக் எக்ஸாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழக இந்த தேசிய கல்விக் கொள்கையில் அதெல்லாம் நீக்கப்பட்டு நேரடியாக 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ், எல்லாருமே பாஸு. பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் 10th 12th தான். 11th கூட இருந்துச்சு, 11th எடுத்துட்டு 10th 12th தான் பப்ளிக் எக்ஸாமு. 11th கூட நீக்கிட்டாங்க நம்ம அரசு, இந்த தமிழ்நாடு அரசு. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் 3ஆம் 5ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு, இதற்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு சாரார் விமர்சனம் பண்ணுறாங்க. தமிழக அரசினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாலேயே ரவிக்குமார் போன்றவர்கள் இந்த 11th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எடுத்ததெல்லாம் ஒரு தவறானது, அது முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கிட்டு மீண்டும் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த பரீட்சை எல்லாம் அதாவது உண்மையான ஒரு நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது. உண்மையான நிலைப்பாடுன்னு சொன்னால் ஒவ்வொரு வகுப்புலையும் பாஸ் ஃபெயில் ஆக்கினதான் உண்மைங்கிறது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்தவனு கஷ்டப்பட்டு படிக்காதவனை 2 பேரையும் பாஸ் ஆக்கி விட முடியாது. அப்போ இது இந்த காரணத்தை அவங்க சொல்லித்தான் அதை செய்கிறாங்க. இது 5 தேர்வு சொல்கிறாங்க. இந்த காரணத்தில் உண்மையாளராக இருந்தாங்கன்னா எல்லா வகுப்புக்கும் சொல்லணும். 1லேருந்து 2லேருந்து 3லேருந்து எல்லா வகுப்புக்கும் ஒரு பொது தேர்வு நடத்தணும் அப்படின்ட்டு தான் அவங்க சொல்லணும். அப்போ அதில் குறிப்பிட்ட சிலவரை தேர்ந்தெடுப்பார்களே, ஆனால் அது மாதிரி குறிப்பிட்ட சிலர் தேர்ந்தெடுக்க இவங்களுக்கு உரிமை இருக்குது. அவனுக்கு ஒரு 7 தேர்வு இருக்குன்னு சொன்னோன்னா நாங்கள் 3 தேர்வு எடுப்போம்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே நியாயப்படி பேசுவதாக இருந்தால் எல்லாத்துக்கும் தான் தேர்வு வைக்கணும். தேர்வுங்கிறது விளையாட்ட தேர்வுங்கிறது கஷ்டப்பட்டு படிக்கிறான், ஒருத்தன் நல்ல மார்க் வாங்குறான், ஒருத்தன் ஊர் சுற்றிட்டு இருக்கிறான், அவனும் பாஸ் ஆகிடுறான் அப்படின்னு சொன்னால் இது 11th மட்டும், அதை ரவிக்குமார் சொல்கிறது 11th மட்டும் பொருந்தாது. 1ஆம் கிளாஸுக்கு பொருந்து, 3ஆம் கிளாஸுக்கு பொருந்து, 6க்கு பொருந்து, 7க்கு பொருந்து, எல்லாத்துக்குமே பொருந்தும். அதனால எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் எல்லாத்துக்கும் ஒரு நிலைப்பாடு எடுங்க. அல்லது செலக்ட் பண்ணி செய்கிறதா இருந்தால் அது அரசுக்கு உரிமை இருக்குன்னு போயிட வேண்டியதான். அவன் 7 சொன்னான்னா நாங்கள் 5 3 வச்சுருக்கிறோன்னு சொல்வதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குன்னு ஒத்துக்கிறணும். அப்போ இதை இவங்க ஒவ்வொரு கட்சியும் விரும்பி 11க்கு வர்றதுன்னு சொல்லி ரவிக்குமார் சொல்லுவார்ல, இன்னும் ஒருத்தர் 9க்கும் வரணும் பாரு. இப்போ என்ன செய்யறதுன்னு ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் கேட்க முடியுமா? ஒரு கவர்மெண்ட்டில் ஒன்று சொல்லும் பொழுது 11ஆவது வகுப்பு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க, சரி அவர் கருத்து அது. ஒருத்தருக்கு இதில் 9ல் அது வரணுங்க, அப்போ தான் சரியாக வரும் அப்படிம்பாரு. ஒருத்தர் 7ஆம் கிளாஸில் வந்தால் தான் சரியாக வரும்பாரு. இது ஆளாளுக்கு சொல்வதெல்லாம் சொல்லக்கூடாது. கல்விமான்கள் யோசித்து பார்த்து நம்ம சில குறிப்பிட்டதுக்கு மட்டும்தான் போதும், நம்ம எதுக்கு இதை செஞ்சாங்க, எதுக்கு இதை தளர்த்துனாங்கன்னா, தளர்வுல தான் இது ஓடிக்கிட்டு இருக்குது. தேசிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் மாநில கல்விக் கொள்கையாக இருந்தாலும் மாணவர்களுக்கு ஒரு தளர்வை கொடுத்து தான் தேத்துறாங்க. நிஜமாக தேர செஞ்சீங்கன்னா இப்போ இருக்கிற பாஸே வராது. 1ஆம் கிளாஸ்லேயே ஒரு 70% ஃபெயிலாக போயிடுவான். வணங்குதான் அவன் ஒரு வகுப்பு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் 1ஆம் வகுப்புல 3 வருஷம்லாம் படிப்பாங்க, 1ல் ஃபெயில் ஆக்குவாங்க. நாங்கள் படித்த காலத்துலாம் அப்போ 1ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆக்குவாங்க, 2ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆக்குவாங்க. கோழி முட்டை வாங்கிட்டு வருவோம், மறுபடியும் 2ஆம் கிளாஸ் படிப்போம். ஒரு வகுப்புல 3 வருஷம் 4 வருஷம்லாம் என்ன செய்வாங்க, படிப்பாங்க. அதுதான் கரெக்டானது.
அந்த படிச்சா உனக்கு மார்க்கு, படிக்கட்டா மார்க் இல்லைங்கிற வரையில் இருந்தாங்க. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிறது மாதிரி அப்படி 1ஆம் கிளாஸ்லேயே வந்து ஃபெயில் ஆக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த மாணவன் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ இருந்தே சொல்கிறீங்க, நாங்கள் படித்த காலத்துலலாம் 1ஆம் வகுப்பு 3 வாட்டி படிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த நேரத்தில் உள்ள ஆட்களை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் வந்து படித்து முடிச்சிருப்பாங்க. கல்வி அறிவே இருக்க ரீசன் என்னென்னா, நான் ஃபெயிலாக போயிட்டேன், அதனால் நான் என் வேலையை பார்த்துட்டு எங்கள் அப்பா கூட வந்து காட்டுக்கு போயிட்டேன், வயலுக்கு போயிட்டேன், பலசர கடைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் இந்த ஒரு மாற்றத்தை வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாஸ், குறைந்தபட்சம் 8 பாஸ் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்வி அறிவு வந்துருக்கு. கருணை அடிப்படையில் கொண்டு வந்துருக்கு. அதான் நான் சொல்கிறேன், முறைப்படி பார்த்தீங்கன்னா செய்யணும். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கல்வியில் இடைநிற்றல் ஏற்படும், அதை கவனத்தில் கொள்ளுவாங்க. ஃபெயில் ஆனால் அதை நிறுத்திடுவான். அவனுக்கு சைக்காலஜிக்கல், அவனுக்கு மன ரீதியாக பாதிப்பு ஏற்படும், கற்றவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும். அப்போ அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எம்ஜிஆர் காலத்தில் 5 வரைக்கும் ஆல் பாஸ்ன்றார். அவன் எம்ஜிஆர் தான் ஆரம்பிக்கிறாரு. 5ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா வகுப்புக்கும் பரீட்சை இருந்தது. எப்போ மாறுதுன்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸுங்கிற சட்டத்தை கொண்டு வர்றாரு. அப்போ பேருக்கு பரீட்சை எழுதுவாங்களே தவிர, கோழி முட்டை வாங்கினாலும் அவன் 33 போட்டுருவாங்க. கோழி முட்டை மார்க் வாங்கினா கூட அவனுக்கு 33 போட்டு தான் ஃபுல் பண்ணுவாங்க. அப்போ 5ஆம் கிளாஸ் வரைக்குமே எல்லாரும் பாஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்தது காரணம் என்னன்னு கேட்டால், நியாயப்படி கொண்டு வரக்கூடாது, அதாவது ஒரு கருணையில் கொண்டு வர்றோம். நியாயப்படி பார்த்தா ஃபெயில்னா ஃபெயிலு தான், பாஸ்னா பாஸ் தான். இதுதான் நியாயம். ஒருத்தன் திறமைக்கு தான் அதை போடுறீங்க. ஒருத்தன் திறமையாக இருக்கான், ஒரு திறமை இல்லாமல் இருக்கான், 2 பேரும் திறமை உள்ளவன்னு சொல்வது வந்து ஒரு நியாயமற்றது தான். ஆனால் மக்கள் அந்தளவுக்கு உள்ளவங்களை எஜுகேட் பண்ணுறக்கூடிய மக்களை இல்லை, அவ்வளோ அறிவு கம்மியான மக்களாக இருக்கிறாங்க. படிப்புன்னா இப்போ தான் உங்களுக்கு கிடைக்குது. பல தலைமுறைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாத உன்னுடைய சந்ததிகளாக இருக்கிறாங்க. இந்த கருணையை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு 5 வருஷமாச்சு பள்ளிக்கூடத்தில் இருக்கட்டும், இடையில விட்டு போகாமல் இருக்கணும்னு ஒரு கருணையை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் 6, 7க்கு அதை எக்ஸசன் பண்ணாங்க. அப்புறம் 8ங்கிறத ஒரு எல்லையை வைத்துக்கொண்டு 8லேருந்து அந்த படிப்புடைய முறை கோர்ஸ்லாம் மாறுது. அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா 8ஆம் கிளாஸ் வந்து அரசாங்க பரீட்சை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க, கவர்மெண்ட் பரீட்சைன்னு கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த 8ஆம் கிளாஸை தேர்ந்தெடுத்தது வந்து ஒரு கருணை அடிப்படையில் தான். 7க்கும் செய்வது தான் நியாயத்தை படிப்புள்ளது. கருணை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கீழ்த்தட்டு மாணவனும் வந்து ஏதாவது கொஞ்சமாச்சும் படிக்கணும், 8ஆம் கிளாஸ் படித்தான்னு சொல்லிக்கிறான்ல, 7 வரைக்கும் என்ன தேவை பள்ளிக்கூடத்தில் வருஷத்தை கடத்திட்டான்னு சொன்னால் நான் 8 படித்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அது மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நிபுணர்கள் ஆய்வு செஞ்சு இந்த 3 வகுப்பு எடுத்தால் போதும், 8 1 10 1 12 1 எடுத்தோம்னா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதில் கூட நீங்கள் அது கல்விக்குழு ஒரு பக்கம் இருந்தாலும் ஓரலாக அதில் இன்னொரு சலுகையும் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டால், இப்போ 8 10 12 இருக்குல்ல, இந்த பரீட்சை திருத்துறவங்களுக்கு ஓரளவு வாய்மொழியாக உங்களுக்கு கிளாஸ் நடத்துவாங்க. இறுக்கமாக திருத்தாதீங்க, ஒரு நெருக்கி 30 30 40 போட்டு விட்ருங்கம்பாங்க, ஃபெயில் ஆக்காதேம்பாங்க. அதாவது சட்டப்படி ஃபெயில் ஆக்கணும்னு தான் இருக்குது, ஆனால் ஃபெயில் ஆக்காமல் இருக்க பாருங்கன்னு சொல்லி திருத்துறவர்களுக்கெல்லாம் ஒரு கைட்னஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா திருத்தக்கூடிய இப்போ திருத்துறதுக்கு பொறுப்பு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சர்க்குலர் போயிடும், ரொம்ப இறுக்கமாக பண்ணாதீங்க, கொஞ்சம் முன்ன பின்ன நெருக்கி வந்துச்சுன்னு சொன்னால் அவன் பாஸ் ஆக்குறதுக்குள்ள 2வது 3வது 30 மார்க் எடுத்துட்டான்னு சொன்னால் 35 போட்டு இல்லை, மறுபடியும் இருக்கா பார்க்கணுமா, அது ஒன்றா பார்த்து விடணுமா, இதில் 1 போட்டு 1.5 ஆக்க முடியுமா, 2 2.5 ஆக்க முடியுமான்னு இப்படி பார்க்கணுமா, அது மாதிரி ரீகவுண்ட் பண்ணி பாருங்கள். அதுலேயும் வரலன்னு சொன்னால் மொத்தம் 35 போட்டு பாஸ் ஆக்கி விட்ருங்க. அதாவது 20 அளவுக்கு வந்தானே அவனை தான் ஃபெயில் ஆக்குவாங்க. 30 அளவுக்கு ஒரு 25 30 வந்துட்டான்னு சொன்னோம், 30 வந்துட்டா ஒரு 3 தானே குறைய போட்டு ஃபுல் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி 35 ஆக்கணுன்றது சட்டத்தில் இல்லைனா இவங்க வந்து 8 10 12க்கு பரீட்சைங்கிறாங்கல்ல, அது சும்மா சொல்லிக்கிறமே தவிர அந்த ஃபெயில் ஆக்குற விஷயத்தில் வந்து அப்படி ஆக்க மாட்டாங்க. எல்லாம் கருணை தான். இப்போ இந்த நம்ம இந்த மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்கிற சிலதை எடுத்துக்கொண்டாலும் சரி, மாநில அரசாங்கம் செஞ்சு எடுத்தாலும் சரி, நியாயப்படி ஜெயிச்சவனை பாஸ் ஆக்கணும், தோத்தவனை வந்து ஃபெயில் ஆக்கணும், இதுதான் நியாயம். கல்விக்கு உரிய தகுதி அதான். ஆனால் கருணை அடிப்படையில் என்று கேட்டால் நம்ம நாட்டுடைய மக்களுடைய அமைப்பு, மக்களுடைய பலவீனம், அவங்களுடைய படிப்பறிவு இல்லாத ஒரு நிலைமை, இதெல்லாம் கருத்தில் கொண்டு அரசாங்கம் கருணை காட்டுது. மத்திய அரசாங்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக கருணை காட்டுது, இவங்க கொஞ்சம் கூட கருணை காட்டுறாங்க. ரெண்டுமே கருணையில் தான் ஓடிட்டு இருக்கு. அதனால இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லக்கூடிய இதுதான் நம்ம நாட்டுடைய மக்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றதாக இருக்கும்.
அதில் 3லேயே போச்சு மக்கள் போட்டு நெருக்கணும்னு சொன்னால் படிப்புடைய சதவீதம் குறைஞ்சிரும் ஒரு காரணம் சொல்கிறாங்களா, அது ஏற்படும். அதனால் எல்லாத்துக்கும் பரீட்சை வைக்கிறத விட இந்த குறைந்த அளவு வைக்கிறது 12 வரைக்கும் வைக்கிறது கூட போதுமா என்னைய கேட்டான். ஏன்னா அப்போ தான் காலேஜுக்கு போக போகிறான். ஆமாம், இந்த 10ஐயும் 11ஐயும் கூட விட்டுவிட்டு 9ஐயும் 11ஐயும் விட்டுவிட்டு என்ன செய்யலான்ட்டா 9ஐயும் 10ஐயும் விட்டுட்டு 12க்கு அப்புறம் தான் அவன் காலேஜுன்னு மாற போகிறான். அந்த 1க்கு மட்டும் பரீட்சையை வச்சு ஃபெயில் பாஸ் ஆக்கினா கூட சிறந்தது தான். இந்த 10ல் அவனை ஃபெயில் ஆக்கி விட்டுட்டு அவன் ஒரு வருஷம் வீணாக போதில் அவனுக்கு அது கூட செஞ்சால் கூட நல்லது தான். ஆனால் அப்படி செய்யலை அவங்க. இதில் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க. அது நம்ம தலையிட இயலாது. அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. எனக்கு என்னுடைய தனிப்பட்ட என்று கேட்டீங்கன்னா கருணைன்னு காட்டுறீல்ல, 12 வரைக்கும் காட்டி விட்டு போங்க பேசாமல். 12ல் பாஸ் ஆகி விட்டு காலேஜுக்கு போகிற அப்படி கூட சரி நான் சொல்லுவேன். நான் ஆட்சியில் இல்லையே, அப்போ எவன் ஆட்சியில் இருக்கிறான்னா அவன் சொல்கிறத நம்ம கேட்கணும். அதனால அது அவங்க அதிகாரத்தில் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இது கொஞ்சம் பரவாயில்லாத முடிவாக இருக்குது. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற நன்றி.